ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட அகோபிலத்தில் இருக்க நவ நரசிம்மரை மலை ஏறி தரிசிக்க போகிறோம். வாங்க எங்களோட சேர்ந்து டிஜிட்டலாக இந்த பயணத்தை மேற்கொள்ளுங்க. இறைவன் அருள், இயற்கை அழகு ரெண்டும் நிறைஞ்சது தான் இந்த அகோபிலம். என்ன இவ்வளோ இருட்டாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? 5 மணிக்கெலாம் நாங்கள் வந்த பஸ்ஸில் இங்கே வந்து இறங்கியாச்சு. இங்கே அகோபிலத்தில் கீழே தனியாக ஒரு பேருந்து வசதி இருக்குது. இது ஃப்ரீ பஸ் தான். இங்கே கேட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கு மேலே தாண்டி வந்துட்டு தான் அவங்க கொடுக்குற இந்த ஃப்ரீ பஸ்ஸில் நம்ம அகோபிலம் கிட்ட போகணும். இங்கே போயிட்டு நம்ம ட்ரெக்கிங் ரொம்பவே 3000 அடி உயரம் இருக்கிற ட்ரெக்கிங் தான் நம்ம போக போகிறோம். நடுவில் பெரிய பெரிய ஆறுகள் வரும், அடுத்தது படிக்கட்டுகள் வரும். வாங்க நம்ம பயணத்தை துவங்கலாம். பாவன தீர்த்தம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த தீர்த்தத்தில் குளிக்கும் பொழுது பாவங்கள் போகும். ஆனால் இந்த குளமே பார்த்திங்கன்னா இவ்வளோ அழுக்காக இருக்குது. ஸோ வாங்க நம்ம படியேற துவங்குவோம். மேல் அகோபிலம் சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு நரசிம்மமூர்த்தியை நம்ம தரிசிக்கலாம். இப்போ பார்க்குற இந்த ஆலயம் ஸ்ரீ அகோபில நரசிம்ம சுவாமி. முதல்ல இங்கே தரிசிச்சுட்டு தான் நம்ம மலை ஏறி போக போகிறோம். பக்த பிரகலாதன் அவரோட அப்பா தான் இரண்யகசிபு. அவரை சூரசம்ஹாரம் செய்த கதை எல்லாருக்குமே தெரியும். அதன்படி ரொம்ப உக்கிரமாக இருந்த நரசிம்மர் இரண்யகசிபு நல்ல வதம் செய்துட்டு வந்த உடனே உக்கிர நிலையில் இருக்கார். அப்போ இந்த இடத்துல வந்த தேவர்கள் அவரோட உக்கிர நிலத்தையும் அந்த பலத்தையும் பார்த்துட்டு ஒரு பாட்டு பாடுறாங்க. அகோ வீரியம், அகோ சௌரியம், அகோ பாகு, பரக்கிரமம் நரசிம்மம், பரம் தெய்வம், அஹோபிலம், அஹோபலம், அஹோபலம் அப்படின்னு ஒரு பாட்டு பாடும்பொழுது அந்த பலத்தை பார்த்துட்டு அவங்க பாடினதால தான் இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா அகோபலம்ன்றது அகோபிலமாக மாறியிருக்கு. இப்போ பார்த்தா இந்த கோவிலுக்குள்ளே ஸ்ரீ அகோபில நரசிம்ம சுவாமி ஒரு குகையில் பார்த்திங்கன்னா வீராசன நிலையில் அமர்ந்திருக்காரு. 2 கைகளில் மகா அகோர வடிவத்தில் தோன்றியிருக்காரு. பிரகலாதன் எதிரில் பார்த்திங்கன்னா சின்ன உருவம் மாதிரி இருக்குது. தெய்வத்தின் முன்னால் அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கிறார். செஞ்சுலக்ஷ்மி இங்கே தனியாக பார்த்திங்கன்னா தாயாருக்கு தனி சன்னதி. ரொம்பவே அற்புதமாக இருக்குது இன்றைய அலங்காரம். ஸ்ரீ அகோபில நரசிம்மர் தரிசனத்தை முடிச்சுட்டு நம்ம நடந்து வர பாதை எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல கல்லாக இருக்குது. நல்ல நைஸாக இருக்க மண்ணெல்லாம் இங்கே இருக்க ஆற்றுல அடிச்சுட்டு போய்டுறதால வெறும் கல் தான் பார்த்திங்கன்னா மிஞ்சி இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்க பாதையில் இதை மாதிரி இவங்க ஒரு இரும்பில் பாதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. முழுக்கவே இதை மாதிரி இரும்பு பாலங்கள் அமைக்க முடியாது. அடிக்கடி பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு வரும். அதன் மூலமாக இங்கே பராமரிக்க முடியாது. சபரிமலைக்கு ஏறும்போது எவ்வளோ சிரமங்கள் இருக்கோ அதே சிரமங்கள் தான் இங்கேயும் இருக்குது. 100 கால் மண்டபம் ஏறி வந்த பிறகு இந்த இடத்துல கொஞ்சம் இலைப்பாரிட்டு பக்தர்கள் போகிறதுக்காக இந்த 100 கால் மண்டபம் இருக்குது. மேல் அகோபிலம் செல்லக்கூடிய பாதை ரொம்பவே கரடு முரடானது. நிறைய யூடியூபர் துவங்கும் போது காட்டுவாங்க, முடியும் போது காட்டுவாங்க. பாதை முழுதும் இருக்கக்கூடிய இந்த சிரமங்கள் காட்டும் பொழுது தான் வர பக்தர்களும் பார்த்திங்கன்னா ஆயத்த நிலையில் வருவாங்க. அதற்காக தான் முழுமையாக எல்லாத்தையுமே பதிவிட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இயற்கை அழகை என்னோட சேர்ந்து ரசிச்சுக்கிட்டே வாங்க. சாரதா வித்யாவில் நான் 4வது படிக்கும்போது எங்கள் வேதா டீச்சர் சொன்ன கதையை இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இரண்யகசிபு அவரோட சகோதரரை வராகமூர்த்தி அந்த அவதாரம் எடுத்து வதம் செய்கிறாரு. ஸோ அப்போ இரண்யகசிபுக்கு தோணுது இதே மாதிரி ஒரு அவதார மூர்த்தி தான் நம்மளை அழிப்பாங்க, அதனால் நம்ம பிரம்மன் கிட்ட ஒரு வரம் கேட்கலான்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா நல்ல புத்திசாலித்தனமாக கேட்குறாரு. ஆகாயத்தில் இறக்கக்கூடாது, தரையில் இறக்கக்கூடாது, பகலில் இறக்கக்கூடாது, இரவில் இறக்கக்கூடாது, அடுத்தது எந்த ஒரு ஆயுதம் கொண்டும் இறக்கக்கூடாது, இப்படின்னு பல விதத்தில் நிறைய ட்ரிக்ஸ் பண்ணி அவர் கேட்குறாரு. என்ன தான் புத்திசாலித்தனமாக அரக்கர்கள் இருந்தாலும் விதி வலியதுன்றது யாரையுமே விட்டு வைக்காது. பேசிட்டு அடுத்ததாக நம்ம வராக நரசிம்மர் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். வாங்க கோவிலுக்குள்ளே போயிட்டு தரிசனம் செய்துட்டு வந்துட்டு அங்கே இருக்க வராக நரசிம்மர் எப்படி இருக்காருன்றதை நான் சொல்கிறேன். நித்திய கல்யாண பெருமாள் ஆலயத்துக்கு நீங்கள் போயிருப்பீங்க. நல்ல ஒரு பிரம்மாண்டமாக பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் ஒரு 1.5 அடியில் இருந்தால் எப்படி இருப்பார் அதே ஸ்வரூபந்தான். அதை மனசில் நினச்சிக்கோங்க. வராக நரசிம்ம சுவாமி பூமாதேவியை
தனது தந்தத்தில் ஏந்தினபடி இருக்கார். 2 கைகள் இடுப்பில் பார்த்திங்கன்னா ஊன்றியபடி இருக்கார். லக்ஷ்மி நரசிம்மரின் தனி மூர்த்தியாகவும் இங்கே காணப்படுறார். இரண்யகசிபுவோட தம்பி தான் இரண்யாட்சன். பூமாதேவி பாதாள லோகத்துக்கு கடத்திட்டு போய் விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து அவரை பார்த்திங்கன்னா அழிக்கிறாரு. பூமாதேவியை மீட்டு வர்றார். அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்படியே நம்ம நடந்து போனோம்னா அடுத்தது நம்ம ஜுவாலா நரசிம்மரை பார்க்கலாம். 2 பாதை இருக்குது. மாலோல நரசிம்மர் பார்க்குறதுக்கு ஒரு பாதை. நீங்கள் அந்த பக்கம் போனால் மாலோல நரசிம்மரை பார்த்துட்டு ஜுவாலா நரசிம்மரை பார்க்கலாம். இந்த பாதை வழிந்தீங்கன்னா ஜுவாலா நரசிம்மரை பார்த்துட்டு அப்படியே சுற்றிட்டு வந்து நம்ம அந்த பாதை வழியாக இறங்குவோம். 2 பாதை இருக்குது. ஸோ நம்ம இந்த ஐயப்ப பக்தர்கள் கூடயே நம்ம ஜுவாலா நரசிம்மர் அங்கே போய் தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்தபடி மாலோல நரசிம்மரை பார்க்கலாம். நவ நரசிம்மர் என்னென்னு நம்ம பார்க்கலாம். அகோபல நரசிம்மர், பார்கவ நரசிம்மர், ஜுவாலா நரசிம்மர், யோகானந்த நரசிம்மர், சத்ரவாத நரசிம்மர், கரஞ்ச நரசிம்மர், பாவன நரசிம்மர், மாலோல நரசிம்மர், வராக நரசிம்மர். நாம் இப்போ வராக நரசிம்மரை பார்த்தாச்சு, அகோபல நரசிம்மரையும் பார்த்தாச்சு. இன்னும் மேலே போக போக நம்ம ஜுவாலா நரசிம்மரையும் அடுத்தது மாலோல நரசிம்மரையும் பார்க்க போகிறோம். போகிற பாதையில் பார்த்திங்கன்னா அங்கங்கே எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் ட்ராவல் பண்ண துவங்கினோம். இந்த கொம்பு 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டோன்னா இதை ஊனிட்டே தான் நம்ம மேலே ஏறணும். ஆந்திராவில் ரொம்ப பிரம்மாண்டமான 3 கோவில்களில் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா ஒன்று. மேல் அகோபுலம் இந்த இடம் சொல்லப்படுது. 8 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்திங்கன்னா இந்த அகோபுலம் பிரிஞ்சிருக்கு. கீழ் அகோபுலம், மேல் அகோபுலம்னு சொல்லிட்டு பள்ளத்தில் பறந்து விரிஞ்சிருக்க ஒரு பகுதி வனப்பகுதியிலையும் நம்ம தரிசிக்கிறோம். அடடா, வேதா டீச்சர் சொன்ன கதையை பாதியிலே விட்டுட்டனே. இரண்யகசிபுவோட மனைவி இவரோட இந்த நிலை பிடிக்காமல் நாரதர்கிட்ட போய் சொல்கிறாரு. அவர் உடனே ஒரு வழி சொல்கிறார். நீ இப்போ கர்ப்பவதியாக இருக்க, இப்போத்துலேருந்தே விஷ்ணுவன் நாமங்கள், விஷ்ணுவன் புத்தகங்கள் இதெல்லாம் நீங்கள் படிக்க படிக்க உங்கள் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா நல்ல பண்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அதன் மூலமாக இரண்யகசிபுவோட புத்தியும் மாறும் அப்படின்னவே சரி கணவனோட புத்தி மாறணுன்ட்டு இவங்க ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை உச்சரிச்சிட்டே இருக்காங்க. புருஷனுக்கு புத்தி வந்ததோ இல்லையோ கருவில் இருக்க குழந்தை எல்லாத்தையும் கேட்டு 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 நல்ல ஒரு விஷ்ணு பக்தராக மாறினது தான் மிச்சம். வெளியில் வந்த பிறகும் ஓம் நமோ நாராயணன் தான் அந்த குழந்தை சொல்ல ஆரம்பிச்சது. இது அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. இதில் தான் வந்தது பிரச்சனை. நடக்கிற இந்த பாதை முழுக்க கல்லு முள்ளுமாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு சில்லுன்னு இருக்க இந்த காற்று, மூலிகையோட வாசம் நல்லா பார்த்திங்கன்னா எதமாக இருக்குது. வயசானவங்க நடந்து வர முடியலன்னா 4000 ரூபாய் கொடுத்தா அழகாக பார்த்திங்கன்னா குழந்த மாதிரி டோலியில் தூக்கிட்டு போய் மேலே விட்டுறாங்க. அதே மாதிரி மேலேருந்து குழை கூட்டிகிட்டு வந்து விட்டுறாங்க. தண்ணி செம சில்லுன்னு இருக்குது. நல்ல மூலிகையோடு வர்றதால ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது, வாசமாகவும் இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா எல்லா மூலிகையோட அந்த ஸ்மெல்லும் நம்ம முகர்றோம் பாருங்கள், அதுவே மனசுக்கும் இதமாக இருக்குது, நம்மளை உடம்புக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. சரி, அடுத்தது நம்ம கதைக்கு வருவோம். இரண்யகசிபு பிரகலாதன் கிட்ட எவ்வளோ சொல்லியும் ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை உச்சரிக்கிறத நிறுத்தவே இல்லை. இதனால் மலையிலேருந்து கீழே தூக்கி போடுறது, மகாலட்சுமி பார்த்திங்கன்னா கேட்சு பிடிச்சிக்கிறாங்க. அடுத்தது யானையை விட்டு மிதிக்க விடுறது, தன்னுடைய தங்கையான ஹோலிகா அவங்க மூலமாக தீயில எரிய வைக்கிறது, அதிலே அவர் பார்த்திங்கன்னா தப்பிச்சு விடுறாரு, விஷம் வைக்கிறது, இப்படின்னு பல விதத்தில் துன்பங்கள் கொடுக்குறாங்க. இரண்யகசிபு பார்த்திங்கன்னா ஓம் நமோ நாராயணான் இருக்கே, அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்ட உடனே தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு எல்லா தூணியும் தட்டி பார்த்து இதில் இருக்காரான்னு கேட்கும்போது இங்கே நம்ம மேலே பார்த்திங்கன்னா உக்ரஸ்தம்பம் இருக்கும். அங்கே போய் ஒரு தட்ட உடனே பிளந்துட்டு அப்படியே வெளியில் வராரு. அந்த உக்ரஸ்தம்பத்தில் இருந்து தான் இங்கே நம்ம நரசிம்மமூர்த்தி தோன்றினார் இந்த மலையை சுற்றி. ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு இடத்துல பார்த்திங்கன்னா பிறப்பெடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மலையிலிருந்து அவர் உடைச்சிட்டு வெளியில் வந்தார்ன்றதான் இந்த மலைக்கான தனி சிறப்பு. கிருஷ்ணர் மதுராவில் பிறந்தார்.
ராமர் அயோத்தியில் பிறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மலையை பிளந்துட்டு நரசிம்மர் வந்தார் அப்படின்றதான் இந்த மலைக்கான தனி சிறப்பு. நீங்கள் உச்சியில் பார்க்குறீங்களே அந்த ஒரு தூணை பிளந்துட்டு தான் நரசிம்மமூர்த்தி வெளியில் வந்தார். அதுக்கு கீழே ஒரு சின்ன கல் எடுத்துகிட்டு வந்து நரசிம்மர் ஞாபகமாக வச்சுக்கணுன்னு இப்போ நாங்கள் படி ஏறி மேலே போயிட்டுருக்கோம். இப்போ அந்த உச்சிக்கு நம்ம போகலனாலும் அந்த உச்சிக்கு கீழே இருக்க இடத்துக்கு மெதுவாக நடந்து போகலாம். அஹோ அப்படின்னும் போது சிங்கம், பிலம்னு போது ஒரு குகையில் இருக்க இந்த சிங்கம் அப்படின்ற வார்த்தை தான் நமக்கு சொல்லப்படுது. கருடனுக்காக 9 நரசிம்ம வடிவங்களை காட்சி அளிப்பதாக தலபுராணம் சொல்லுது. கீழ் அகோபுலம் பிரகலாத வரதர் கோவில் பார்த்தோம். மேல் அகோபுலம் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் 2 கோவில் பார்க்க போகிறோம். கருட பெருமான் அவர் கேட்டதுக்காக 9 இடங்களில் பார்த்திங்கன்னா நரசிம்மர் காட்சி அளிக்கிறார். அவருக்கு அளிக்கிறதன் மூலமாக இப்போ நம்மளும் பார்த்திங்கன்னா நவ நரசிம்மரை தரிசிக்க போகிறோம். கிழக்கு தொடர்ச்சி மலையாக இருக்கக்கூடிய இந்த மலை ரொம்பவே பெரியது. ஆதிசேஷன் பாம்பு எந்த அளவுக்கு நீளமானதோ அதே மாதிரி இங்கே நீளமாக இருக்குது. ஸ்ரீசைலம், அகோபுலம், திருப்பதி இந்த 3ம் தொடர்ச்சியாக இருக்க அந்த பெரிய மலை தான் நம்ம ஆதிசேஷன் பாம்பாக சொல்கிறாங்க. தலைப்பகுதி, மத்திய பகுதி, வால் பகுதின்னு சொல்லிட்டு வால் பகுதியில் நம்ம திருப்பதியும், மத்தியில் பார்க்குற இந்த பகுதி அகோபுலம் பார்த்திங்கன்னா உடல் பகுதியாகவும், தலைப்பகுதி ஸ்ரீசைலம் அப்படின்ற அந்த மலை குறிப்பிடப்படுது. ரொம்ப பெரிய நீளமான ஒரு மலை, பாம்பு வடிவில் தான் காணப்படுது. இதுக்கு நடுவில் நம்ம கருடாத்ரி அப்படின்ற ஒரு மலையை பார்க்க போகிறோம். அந்த மலை கருடன் மாதிரியே காணப்படும். வலது பக்கம் ஒரு இறக்கை, இடது பக்கம் ஒரு இறக்கை, தலை, அந்த மூக்கு எல்லாமே பார்க்குறதுக்கு அப்படியே கருடன் மாதிரியே இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இதை மாதிரி ரெஸ்ட் எடுத்து ஏறினா தான் இந்த படிகள் ஏற முடியும். காடு மலை அப்படின்னு டோரா சொல்கிற மாதிரி பாட்டு பாடிட்டே ஏற வேண்டியது தான். ஸ்ரீ ஜுவாலா நரசிம்ம சுவாமி சந்நிதி, அங்கே தான் நம்ம இப்போ போக போகிறோம். வாங்க போகலாம். ఈ వాటర్ పేరు భవనాశ అంటారు సార్. ఎప్పుడు వస్తున్నాయంట వాటర్ భవనాశ. సరే, ఈ నీళ్ళ పేరేమి? பவனாசினி வாட்டர் ஃபால்ஸ். இப்போ நம்ம பார்க்கறதா பவனாசினி வாட்டர் ஃபால்ஸ். స్వామి దర్శనానికి వెళ్తుంటే మన పురోక్షములు మన తల మీద పడతాయి. ఓకే ఓకే. సంవత్సరానికి 365 రోజులు కదా, ఎప్పుడు వస్తాయి. 365 நாளும் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கொட்டிட்டு இருக்குமா. நம்ம இங்கே போகும்பொழுது நம்ம தலையில் இந்த தண்ணி கொட்டுறது ரொம்பவே சிறப்பானது. சில்லு சில்லுன்னு இருக்கு பாருங்க தண்ணி, சில்லுன்னு இருக்கு. இந்த மலை தான் அகோபுலம் மலை. வந்து பாருங்க, செமையா இருக்கும். இங்க பாருங்க, சுவாமி போறார். அச்சுதா கேசவா రామనారాయణ. ఇక్కడ చూడండి, అది గరుడాద్రి అంటారు. అది మూతి, ఆది రెక్క, ఆది రెక్క. ఇది ఒక రెక్క, ఇది ఒక రెక్క. ఆది రెక్క, ఇది ఒక రెక్క, ఇది ఒక రెక్క. இதா மூர்த்தி. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. இவங்க நீங்கள் பார்க்குறதா கருடரோட இப்படிக்கா ஒரு ரெக்கை, இந்த பக்கம் ஒரு ரெக்கை. இது ஒரு గరుడన్. ఇక్కడ చూసేద్దా మన రత్తగుండ తీర్థం. ఇక్కడ లేదా? ఇక్కడ ఇంకొంచెం ముందుగా రావాలి. ఈ తీర్థమా? ఇదేమ్మా తీర్థం ఇది? ఈ తీర్థమా? రక్తగుండ తీర్థం. హిరణ్యకశిపు సంహారం చేసి ఆయన సెయ్యిని ఇక్కడ కడిగుండారు. దానించిదా ఇప్పుడు ఇక్కడ రెడ్ కలర్లో ఉండి నీళ్ళు చూడండి ఎంత బాగుండి నీసి. సూపర్. మళ్ళీ రిటర్న్ కాదా మేడం? రిటర్న్ కాదా? తొందరగా వద్దాం. கருடாழ்வார் காஷ்யப்ப முனிவர்கிட்ட கேட்குறார், நான் நரசிம்மமூர்த்தியாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மலைக்கு இங்கே கருடனா மலையாக வந்து கருடாத்திரியில் இருக்கார். நரசிம்மர் பார்த்திங்கன்னா 9 அவதாரத்தை காட்டுறாரு. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜுவாலா நரசிம்மமூர்த்தி ஆலயத்துக்குள்ளே கருட பீடத்தில் 8 கைகளோட அமர்ந்திருக்காரு. மேலே 2 கைகள் சங்கு சக்கரம், 2 கைகள் கீழே மடியில் பார்த்தீங்கன்னா இரணனை பிடிச்சிட்ருக்கு.
இன்னும் ஒரு 2 கைகள் வயிற்றை கிழிச்சு எடுத்து உள்ளே இருக்க அந்த குடலை எடுக்குது. இந்த சொரூபத்தை தான் நம்ம உள்ளே பார்க்குறோம். ரொம்பவே பார்த்திங்கன்னா பார்க்கும்போது மெய் சிலிர்க்குது. கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து வச்சுருந்தா மட்டும்தான் இந்த காட்சியை மேலே வந்து பார்க்க முடியும். விண்ணிலும் கொல்லக்கூடாது, மண்ணிலும் கொல்லக்கூடாது, வீட்டிற்குள்ளும் இல்லை, வீட்டுக்கு வெளியிலையும் இல்லை அப்படின்னும் போது எந்த ஆயுதமும் வேணும்னா பார்த்திங்கன்னா மனிதராலும் இல்லை, மிருகத்தாலும் இல்லைன்னும் பொழுது சரியான அவதாரம் இந்த நரசிம்ம அவதாரம் தான். 6 மணிக்கு நல்லா வாசற்படியில் கைகளை வச்சுட்டு பார்த்திங்கன்னா, கைகள்னும் போது அந்த சிங்கத்தோட நகங்கள் அதுதான் ஆயுதமாக மாறுது. இதை வச்சு தான் அவர் பார்த்திங்கன்னா வதம் செய்கிறார். ஸோ அவர் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கான மறைவும் பார்த்திங்கன்னா அமைஞ்சிடுது. ஸோ நாங்கள் சாமியை பார்த்துட்டு ரொம்ப பசியில் எங்களுக்கு பாலாமணி ட்ராவல்ஸில் இதை மாதிரி ஒரு டம்ளர் இட்லியும் நல்லா காரமே இல்லாமல் மிதமான ஒரு தக்காளி சட்னியும் கொடுத்தாங்க. மலை ஏறி வந்து ரொம்பவே டயர்டாயிடுச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து தான் அடுத்தது நம்ம மாலோவில் நரசிம்மரை பார்க்கணும். இன்னும் க்யூ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நாங்கள் முதல்ல மேலே ஏறி வந்ததால் சாப்பிட்டா ஆரம்பித்தாச்சு, சாமியும் பார்த்தாச்சு. காஞ்சிபுரத்துக்காரங்க நல்ல டம்ளர் இட்லி சாஃப்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம கீழே இறங்க துவங்குவோம். திருமால் பார்த்திங்கன்னா மகாலட்சுமியை தன்னோட மடியில் வச்சுருக்காரு. இப்போ பாருங்கள், இரண்யனை தன்னோட மடியில் வச்சு கிழிச்சு எறிகிறாரு. எல்லாம் இறைவனி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இரண்யகசிபுவை சம்ஹாரம் செய்துட்டு கையலமனதால் இந்த இடம் சிகப்பு நிறத்தில் காணப்படுது. இது ஒரு ஐதீகமாக கருதப்படுது. ஆனால் இந்த தண்ணியை எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும். அந்த இடம் பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறத்தில் இருக்கும். அதுதான் தண்ணி சிறப்பு. வாங்க அடுத்த நரசிம்மரை பார்க்க கிளம்பலாம். தண்ணி சர்பத்து மாதிரி செம்ம டேஸ்ட்டு. குடிச்சிங்கன்னா விடவே மாட்டீங்க. பாவனா தீர்த்தம் நச்சினே உண்டு. ஜெய் நரசிம்மா. வணக்கம். காஞ்சிபுரம் பாலாமணி டூர் அண்ட் ட்ராவல்ஸில் அகோபிலம் நவ நரசிம்மர் யாத்திரையில் இன்று மேல் அகோபிலம் ஜால நரசிம்மர் தரிசனம் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த மலையோட வியூஸு. இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமில் வந்து அரண்மனையாக இருந்தது. இந்த இடம்தான். இந்த இடத்துல தான் வந்து நரசிம்மர் வந்து அவதாரம் எடுத்த இடம். தூண்லேருந்து வெளிப்பட்ட இடம் மேலே, அந்த மேலே அது தாடி தான் அந்த மேலே, அதுதான் வந்து நரசிம்மர் வெளிப்பட்ட இடம். இங்கே இருக்கிறது ஜோல நரசிம்மர். இந்த மலை முழுதுமே இரண்யகசிபுவோட கோட்டை. உச்சியில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்க இந்த தூணை உடைச்சிட்டு தான் நரசிம்மமூர்த்தி வெளிப்படுறார். இந்த தூணா தட்டும்போது அவர் வெடித்து வந்த அந்த தூணுக்கு இந்த கயிறை பிடிச்சிட்டு தான் மேலே ஏறணும். இங்கே ஏறி வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் சின்ன அளவில் சுவாமி வச்சுருக்காங்க. பெண்கள் ஏற முடியாதுன்னுவாங்க. ஆனால் எங்கள் கூட வந்த பெண்கள் எல்லாம் ஏறிட்டாங்க. என்னோடய ஃபோனை கொடுத்து அங்கே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன். அழகாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த வியூ தான் நீங்கள் மேலேருந்து பார்க்குறீங்க. கண்டிப்பாக ரொம்ப கடினமான பாதை தான் அது. நீங்கள் கயிறை பிடிச்சிட்டு தான் மேலே ஏற முடியும். நாங்கள் முயற்சி பண்ணலை, கீழே தான் இருந்துட்டோம். ரொம்பவே அற்புதமான காட்சி. இங்கே தான் நரசிம்மர் வந்துட்டு தூணை பிளந்துட்டு வெளியில் வரார். இங்கே பார்க்கும்போதே எனக்கு மெய்சில் இருக்குது. மேலேருந்து பார்க்கும்போது எல்லாமே அழகாக இருக்குது. இப்போயே வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. அடுத்த பதிவில் நம்ம மாலோல நரசிம்மர், அடுத்தது அனுமனுக்கு காட்சி அளித்த காரஞ்ச நரசிம்மர், யோகானந்த நரசிம்மர், மாலோல நரசிம்மர் எல்லா தரிசனம் பார்க்கணுன்னு பொழுது கண்டிப்பாக விஜய் தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது 9 நரசிம்மரையும் ஒரே இடத்துலையும் நம்ம பார்க்க போகிறோம். அது இன்னுமே தனி சிறப்பு. கீழே பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் இதை மாதிரி வச்சுட்டு மேலே ஒவ்வொரு நரசிம்மர் வச்சுருக்காங்க. இந்த ஒரு ஆலயத்துக்கு போகும் பொழுதே நம்ம 9 நரசிம்மரையும் தரிசிக்கலாம். விஜய் தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கோவிந்தா தன்னை பாடி பறை கொண்டு யாப்பெரும் சன்மானம் நாடு புகழ பரிசினால் ஊடகமே தோல்வழியே தோல்
கொடே செவிப்போவே நாடகமே என தன்னை பங்கனையும் யாம் பதிப்போம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பாதிவாய் மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீவெல்லிபுத்தூர். 500க்கும் மேற்பட்ட ஆலயங்கள் பதிவிட்டிருக்கேன். பெண்கள் செய்யும் ட்ராவல் விலாகை உற்சாகப்படுத்தணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அடித்த அரட்டையும் பார்க்க தவறாதீங்க.